விஜயகாந்த் சார் எஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா நான் வந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்த டைம் நாளே அப்புறம் கேப்டன் டிவியில் என்னோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்போ தான் அந்த ஒரே வாய்ப்பு கிடச்சி அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ நீருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னை பார்த்து சொன்னார், அந்த நீருன்ற படம் பண்ண தம்பி யார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன்னா, கண்டிப்பாக நீ வந்து படம் பண்ணிடுவாப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவர் கூட மற்றபடி எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் மதுரையிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அவரோட இழப்பு வந்து ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. மிஸ் யூ சார், வி ஆல் லவ் யூ சார். நாங்கள் இந்தியாவில் இல்லை, இந்த விஷயம் நடந்தப்போ நியூயார்க்காக போயிருந்தோம். சடனாக இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம். ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். பிகாஸ் நான் சின்ன பையிலேருந்து இந்தியாவில் தான் நானும் வளர்ந்தேன், சாலி கிராமத்தில். அவர் ஒரு வாட்டி அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ரோட்டை நிறைய வாட்டி நான் சைக்கிளில் சுற்றிருக்கேன். அப்படியே மேலே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் எப்பயும் பார்த்ததில்லை, படத்தை தான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லோரும் மாதிரியும் வெட்டிங் இன்விடேஷன், கல்யாண இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்தப்போ அப்போ நான் அம்மாவை கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஐயாவை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கேப்டனை. பட் ஹெல்த் ரீசன்ஸ்னால முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கல்யாணம் அவங்க பையன் வந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. வருத்தமான ஒரு விஷயம். பட் அவர் பண்ண நல்ல விஷயங்கள், ஒரு அரசியல் ரீதியாக இருக்கட்டும், அவருக்கு அவரோட ஃபேன்ஸுக்கும் ப்ளஸ் நடிகர் சங்கத்துக்கும் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட மெமரியில் வந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. பேட்டி போட்டால் தான் போக முடியும். எல்லாரும் அனுப்பிச்சு விடுறேன்.